அப்போ புரியுதா? சூரிய பகவானுக்கு வாயு தேவன் சொல்லுவார், என் பிள்ளைய நான் அனுப்புறேன், நீ குருவா இருந்து அவருக்கு எல்லா ஞானத்தையும் கத்துக்கொடு அப்படின்னு சொல்லி. பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாரு. அப்ப ஆஞ்சநேயர்கிட்ட வாயு பகவான் பேசுவார், நீ நல்லா இந்த நாட்டுக்கு திறமையானவனா நல்லா செயல்பாட்டா இருக்கணும்னா நீ சூரிய பகவானை தான் குருவா ஏத்துக்கிட்டு சூரிய பகவான்கிட்ட தான் நீ ஞானத்தை பெறதுக்கு பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி போன்னு சொல்லி அனுப்பிச்சிருவார். அந்த ஊருக்கு எனக்கு ஆகாதே, நான் எப்படி போவேன்னா நீ அங்கதான் போகணும், நீ அவர் காலை பிடிப்பியோ கையை பிடிப்பியோ என்னத்தை பிடிப்பியோ அவர் தான் உனக்கு குருவா வரணும் அப்படின்னு சொல்லிடுவார் வாயுதேவன். அப்ப தந்தையாகப்பட்டவர் நமக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி போவார் சூரிய பகவான்கிட்ட. சூரிய பகவான் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு, இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அங்க அவர் எங்க போனாலும் கூடயே போறது, அங்க நிக்கிறது, பாக்குறது, செய்யறது. என்னடா உனக்குத்தான் நான் சொல்லியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே, நீ ஏன் என் பின்னாடியே தெரியறேன்னா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் உங்கள்ட்ட தான் பாடம் படிப்பேன், நீங்க தான் எனக்கு குரு அப்படின்னு ஆஞ்சநேயர் பின்னாடியே தெரியவார். சரி இவன் என்ன செய்யன்ட்டு சாப்பிடுவார் சூரிய பகவான். சாப்பிட்டு முடிச்ச உடனே தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாப்புல. ஆஞ்சநேயர் குடுகுடுன்னு ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வருவார். இவர் தூங்கிடுவார், படுத்து எப்படி தூங்கிடுவார். தண்ணி கொண்டு வர சொல்லிட்டு தூங்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் அந்த செம்பு தண்ணியை வச்சுக்கிட்டு பக்கத்துல இப்படி நின்றுக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவு நேரம்? விடியறது வரைக்கும். விடிஞ்ச உடனே சூரிய பகவான் முழிச்சு பார்ப்பாரு, முன்னாடி நிற்பாப்புல. என்னடா நினைக்க, நீங்க தண்ணி கேட்டீங்க, நான் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள தூங்கிட்டீங்க. நீங்க உறக்கத்துல இருந்து எந்திக்கும் போது தாகத்தோட தானே எந்திப்பீங்க, மறுபடியும் நான் போய் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள எதுனா நான் வச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கேன். அதுக்கு பூரா ராத்திரி பூராமா நிப்ப அப்படின்னு. ஆமா, குருநாதர் சொன்னதை நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கல, அதை அவர் என் கையில இருந்து வாங்குறது வரைக்கும் நான் நின்றுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் சூரிய பகவானுக்கு மனசு கரையும். ஆஹா, இவ்வளவு ஒரு அறிவுத்தன்மையோட இருக்கிறானே அப்படின்னு. சரி வா அப்படின்னு கூட்டிட்டு போய் எல்லா வித்தையும் கத்து கொடுப்பாரு. சரியா? எல்லா வித்தையும் கத்து கொடுத்து எல்லாம் படிச்சு முடிச்சிருவான். அப்பதான் அந்த இதுகள் படிக்கும் போதுதான் சனீஸ்வரனுக்கும் இவரு ரொம்ப நெருங்கின நண்பராயிருவாங்க. ஆமா, நண்பராகி இவங்க போய் அந்த மாட்டில் போயிடுவோம். பாடம் படிச்சுட்டுலாம் போயிடுவாரு ஆஞ்சநேயர். போய் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கறதுக்கு காட்டு வழி தெரியுவாரு. அப்போ ஏற்கனவே சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் விரோதம் தானே, குழந்தை பருவத்துல இருந்தே. பிறந்து கையில இருக்கிற கை குழந்தையில இருந்தே அவர் விரோதம் தான். சூரிய பகவான் என்ன செஞ்சாலும் இவருக்கு பிடிக்காது, அவர் என்ன செஞ்சாலும் இவருக்கு பிடிக்காது. இப்படியே இருந்து ஒரு பிரச்சனை வந்துடும், பெரிய அளவுல ரெண்டு பேரும் மோதுறது மாதிரி ஆயிரும். அவர் பாலா போன இந்திரன் ஒருத்தர் கிடக்காத, எங்கடா சந்து கிடைக்குன்னு சொல்லி இழுத்து விடுறதுக்கு, சண்டை இழுத்து விடுறதுக்கு. ஏன்னா இந்திரனால சூரிய பகவான் கிட்ட இவரு சனீஸ்வரன் கிட்ட எதுவுமே பண்ண முடியாது. இவனுக்கு இப்ப ஈர்றா உனக்கு ஆஞ்சநேயர் தான் சொல்லி ஆஞ்சநேயர்கிட்ட போய் உன் குருவை அடிச்சு கைது பண்ணி வச்சிருக்கிறான் சனி, போய் விடுவிக்கலாம்ல நீ அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இவருக்கு உடனே கோபம் வந்துடும், என் குருநாதரை கைது பண்ற அளவுக்கு அவனுக்கு தவளைதான் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயருக்கும் இவருக்கும் பெரிய யுத்தம் நடக்கும். இவர் அடிக்க அவரு, அவர் அடிக்க அவருக்கு, ரெண்டு பேர் அடியும் எங்க விழுகும்னா அங்க விழுகும். எப்படி? சனீஸ்வரன் ஆஞ்சநேயர் அடிச்சா காயம் எங்க வரும்னா சிவனுக்கு வரும். அவர் அடிச்சா அதுவும் அங்கதான் போகும். ஆமா, என்னடா ஒன்னும் சொல்லவும் முடியாது. பிரம்மா பார்த்து பதறுவாரு, விஷ்ணு பார்த்து பதறுவாரு. என்னடா இவங்க ரெண்டு பேருமே மோதிக்கிட்டா இவங்களை யாரு போய் நிறுத்துறது, இவங்க யாரு சொன்னாலும் கேட்காதவங்களே ரெண்டு பேருமே அப்படின்னு யோசிப்பாங்க. இங்க இவர் அடி வழியில துடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டில் போய், அந்த அம்மா பேர் எனக்கு மறந்துருச்சு இப்போ, சாயா,
சாயாட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் போய் உங்கள் பையனை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு இடையிலே என்ன ஆகி போகும்னா, விஷ்ணு வந்து சனிக்கு தெரியப்படுத்துவார். சனி, நீ வந்து ஆஞ்சநேயரை தாக்காத, நீ அடிக்கிறத ஒவ்வொரு அடியும் அங்க போய் சேருது அப்படின்னு சொல்ல உடனே இவன் உடனே அப்படி அந்த இதுல ஞானத்துல பார்ப்பான் இல்லையா, பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சனி வந்து ஆஞ்சநேயரை அடிக்க மாட்டான். ஆனா ஆஞ்சநேயருக்கு சொல்றதுக்கு ஒருத்தருமே இல்லை. ஆஞ்சநேயர் வேற யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்புறம் சாயாட்ட சொல்லி சாயா போய் என்ன பண்ணுவா, ஆஞ்சநேயரோட தாய்கிட்ட போவா, இந்த மாதிரி சண்டை நடக்குது, வாங்க நீங்க வந்து தான் வந்து தடுக்கணும்னா. அந்த அம்மா ஒரு கோபத்துல இருக்கும், அவங்க எப்படி வேணாலும் அடிச்சுக்கிட்டு மாலட்டும், நான் எதுக்கு வரணும் அப்படிங்க. அப்பதான் விநாயகர் போய் ஆஞ்சநேயரோட தாய்க்கு சொல்லுவாரு, நாட்டுக்கு நல்லது இல்லை, நீங்க நல்ல பிள்ளையா தானே வளர்த்து வச்சிருக்கிறீங்க, நீங்க சொன்னா ஏன் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி. சனி வந்து அடிக்க மாட்டான். ஆனா ஆஞ்சநேயர் அடிச்சவனு கீழே விழுவான், மறுபடியும் எந்திப்பான். ஆனா இவன் ஆஞ்சநேயர் என்ன சொல்லுவானா, சனி நீ எந்திக்காத, எந்திச்சுன்னா நான் அடிப்பேன், நீ எந்திக்காம படுத்துட்டா நான் அடிக்க மாட்டேன் அப்படிமா. இவன் வந்து கர்மாவை வச்சுதான் எல்லா விதிமுறைகளும் இருக்குன்னு சொல்லுவான். அவன் இல்ல பக்தியை வச்சுதான் இருக்குன்னு சொல்லுவான். அந்த சண்டையில அப்படி ஒரு வாக்குவாதம் வரும். அதனால அடிக்க அடிக்க இவன் வந்து எந்திச்சுக்கிட்டே இருப்பான், அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். சனிக்கு தெரியும் ஆஞ்சநேயர் சிவனோட அம்சம் அப்படின்னு. ஆனா ஆஞ்சநேயருக்கு சனி யாரோட அம்சம்னு தெரியாது. அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனைய. வேற அதுக்குள்ள இந்த அம்மா வந்துருவாங்க, யாரு, ஆஞ்சநேயரோட தாயார் வந்து கூப்பிட்டு சமாதானப்படுத்தி, அவனையே அடிக்கிற, உனக்கு எப்படி எல்லாம் உதவி பண்ணவன், நீ ஒரு இடத்துல அடிபட்டு மயங்கி உயிரை பொழைப்பியா பொழைக்க மாட்டியான்னு இருக்கிற நேரத்துல உன்னை தூக்கி கொண்டு போய் வச்சு சனி அவனுடைய அற்புதமான நிலையை வச்சு உன்னை காப்பாற்றி நடமாட விட்டானே, அங்க போய் நீ இப்படி சண்டை போடுவியா அப்படின்னு சொல்லுவான். அப்ப அந்த இடத்துல அதுக்குள்ள என்ன ஆயிருதுன்னா, இவன் அடி நிறைய வாங்குறான் இல்லையா, சனி பகவான் மயங்கி விழுந்துருவான் கீழே. உயிர் இருக்கா இல்லையானே தெரியாது. அப்புறம் தூக்கிக்கிட்டு போவாங்க, சூரிய லோகத்துல தூக்கி கொண்டு போய் வச்சு வைத்தியம் என்னென்னமோ பண்ணுவாங்க, எந்த ஒரு இதுவும் இருக்காது. அப்பதான் ஆஞ்சநேயர் போவாரு, அப்பதான் சொல்லுவாரு, அந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு என்ன பாடுபட்டுனாலும் நான் வந்து சனியை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி பறந்து போய் ஒரு மூலிகையை எடுத்துட்டு வருவார். மூலிகை எடுத்து கொண்டாந்து கொடுத்தா அவங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கு எண்ணெய் வேணும்ன்றுவாங்க. அந்த எண்ணெயை தயார் பண்ணுவாங்க. தயார் பண்ணி அதுல இருந்து வச்சு ஆஞ்சநேயர் கைப்படையே அந்த இதை வந்து எல்லா காயங்கள் பட்ட இடத்துல எல்லாம் தடவி முழுசா இது பண்ணுவாப்புல. பண்ணி கடைசி அந்த 2 கால்லையும் இப்படி வச்சு தேய்ப்பாப்புல. தேய்க்கும் போதுதான் அவருக்கு வந்து அந்த ஆற்றலானது உள்ள வரும். அப்போ முழிச்ச உடனே 2 பேரும் நீ செஞ்சதும் தப்பு இல்லை, நான் செஞ்சதும் தப்பு இல்லை, அவரவருக்கு உள்ளது அவரவருக்கு நியாயமானது அப்படின்னு முடிவு எடுத்துட்டு 2 பேரும் நண்பர் ஆயிடுவாங்க. அப்ப 2 பேருமே ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க, சனியை வந்து யாரும் வணங்க முடியாது, சனி பகவானை யாரும் வணங்க முடியாது, அப்படி வணங்கினாலும் அவர் செவி சாய்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அந்த இடத்துல கொடுக்குற வாக்குறுதி ஆஞ்சநேயர் கேட்பாரு, நண்பா எனக்காக நீ வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாரு. சொல்லு, நான் வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்பாப்புல. இன்னைக்கு எந்த எண்ணெயை தைலமாக்கி உனக்கு நான் போட்டு உன்னை குணப்படுத்தணும், இதே எண்ணெய உன்னுடைய முழங்காலுக்கு கீழே பாதத்துல வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அதுல தடவி விட்டு அவங்களுடைய குறைய கூறினால் நீ நிவர்த்தினை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாரு. நான் தந்துடுறேன்னு சொல்லிடுவார். அது ஆஞ்சநேயர் கேட்டு வாங்கின வரம்.
சனிக்கிட்ட. அந்த இடத்துல கூட சனி பகவான் சொல்லக்கூடாது, ஜெய் ஆஞ்சநேயான்னு சொல்லி தான் சனிக்கிட்ட தேய்க்கணும். அந்த இடத்துல குணமாகிற மந்திரம் சே ஆஞ்சநேயர் தான். யாரு ஒருத்தர் உன் பேர்னால வந்து உன் நாமத்தை சொல்லி எனக்கு இந்த தைலம் தேய்ச்சி விட்டாங்கன்னா அவங்களுடைய இதுக்கு நிவர்த்தனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுப்பாரு. அதான் நம்ம பல முறை கூட சொல்லியிருக்கோம். எளிமையா ஆஞ்சநேயர்கிட்ட இது சனீஸ்வரன் கிட்ட நிவர்த்தனை வாங்க முடியும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். புரிஞ்சதா?